ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கேலக்ஸி ஏர்ல வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து புரியும். நீங்கள் வந்து நான் கொடுக்குற லிங்கை கிளிக் பண்ணதும் இது மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். ஓகேவா? சம்டைம்ஸ் உங்களுக்கு நீங்கள் வந்து புதுசாக கிளிக் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகலைன்னா இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா ரெஜிஸ்டர்னு, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இது மாதிரி வரும். ஓகேவா? இதில் வந்து உங்களோட ஃபுல் நேம் கொடுங்க. அப்புறம் வந்து நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க ஏதாவது மெயில் ஐடி, அப்புறம் வந்து யூசர் நேம். ஓகே, யூசர் நேம் வந்து கரெக்டாக கொடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் லாகின் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் கொடுத்து தான் லாகின் பண்ண முடியும். அதனால் யூசர் நேம் கொடுங்க. இப்போ நீங்கள் வந்து நெய்ம் கொடுத்தா, இப்போ ராஜேஷ்னு ஏதாவது நெய்ம் கொடுத்தா அதை வந்து வேறு யாராவது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து ஆல்ரெடி யூசர் நேம் எக்ஸிஸ்ட்டுன்னு வரும். ஓகேவா? அப்படி வந்துன்னா நீங்கள் வந்து அந்த நேமுக்கு பக்கத்தில் ஏதாவது நம்பர் 1 2 3 இல்லைன்னா 3 4 5 அப்படி ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் கொடுங்க. அப்படி கொடுத்தா வந்து உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இதை வந்து பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகமாக இருக்க மாதிரி பாஸ்வேர்டு, அதை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த ரெஃபரலில் இந்த நெய்ம் இருக்கா ஜெனீஷ் என்ஜி, இந்த நெய்ம் இருக்கான்னு பார்த்துட்டு இதில் வந்து டிக் கொடுங்க. ஓகேவா? டிக் கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் சப்மிட் கிளிக் பண்ண அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்து கேட்கும் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அதை வந்து சேவ் பண்ணணுமா அப்படின்னு. நீங்கள் வந்து சேவ் பண்ணது எஸ்ன்னு விடுங்க. ஓகேவா? சேவ்னு. அப்போ தான் நீங்கள் வந்து அடுத்த வந்து ஆப்பில் வந்து லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சும்மா யூசர் நேமை டைப் பண்ண வேண்டியது இருக்காது. அதை வந்து கிளிக் பண்ணதுமே அதில் ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ உங்களுக்கு கிளிக் பண்ணி யூசர் நேமும் பாஸ்வேர்டும் போட முடியும். ஓகேவா? யூசர் நேம் எல்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க. சம்டைம்ஸ் நீங்கள் மறந்துடுவீங்க, அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து இதோட லிங்க் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க டெலிகிராம் சேனல் லிங்க் கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்குல்ல இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கான்டாக்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஷேடோ பாய்னு, இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதும் என்னோடய சேட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? அதில் வந்து மெசேஜ் இதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து மெசேஜ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் இந்த மேலே ஒரு இடத்துல இருக்கும். ஓகேவா? அதை நீங்கள் கிளிக் பண்ணி எனக்கு வந்து ஹாய் கேலக்ஸி ஏர் லிங்க் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணப்போ நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா? அப்புறம் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. இது ரிலேட்டடாக அடுத்த அப்டேட் எல்லாம் போட்டுகிட்டே இருப்பேன். இது ஃப்ரீ தான். 31 வரை வந்து ஃப்ரீ ஆப்ஷன் வந்து ஓப்பனில் இருக்கும். இப்போ வந்து ஃப்ரீ பிளானுக்கு வந்து 5 டெய்லி வந்து மினிமம் செல்ஃபாக வந்து 5 ருபீஸ்லேருந்து 25 வரை ஏர்ன் பண்ணலாம். இப்போ வந்து 5 ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணால் ஒரு பர்சனுக்கு 3 ருபீஸ். இதை பற்றி டீட்டெயில் வீடியோ வந்து அப்கமிங்கில் போட்டுகிட்டே இருப்பேன். பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் மொத்தம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். அதுக்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.